சின்ன வயசுல எங்க அப்பா, டேய் போய் பேட்டரி வாங்கிட்டு வாடா ரிமோட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, டபுள் ஏவா ட்ரிபிள் ஏவா அப்படின்னு கேட்பேன். பிள்ளைக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு எங்க அப்பா நினைப்பாரு அப்படின்னு நானே நினைச்சுப்பேன். சரி, அந்த கதை இப்போ எதுக்கு? நம்ம எல்லாருமே தினசரி நிறைய விதமான பேட்டரிஸ் பார்க்குறோம். ஆனா ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டியை mAhன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த mAhனா என்ன, அந்த mAh வேல்யூ வச்சு அது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுன்றதை கால்குலேட் பண்ணியிருக்கோமா? சரி, இப்போ ஒரு டியூராசெல் AA ரீசார்ஜபிள் பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மோஸ்ட்டாக 2500 mAh ரேட்டிங்கில் வருது. mAhனா மில்லியாம்ப் பவர். தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த AA பேட்டரியை 2500 மில்லியாம்ஸ் வரை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணீங்கன்னா 1 ஹவரில் ட்ரெயின் ஆகிடும். அதனால தான் அது பேர் மில்லியாம்ப் பவர். அதே மாதிரி 1250 மில்லியாம்ஸ், அதாச்சு அதில் பாதி யூஸ் பண்ணீங்கன்னா 2 ஹவர்ஸ் வரை யூஸ் பண்ணலாம். வெறும் 10 மில்லியாம்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா 250 ஹவர்ஸ் வரை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே தியரட்டிக்கலாக நீங்கள் கால்குலேட் பண்ணால் ஒத்து வரும். ஆனால் ரியல் டைமில் எக்ஸாக்டாக இப்படி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பேட்டரி ஒவ்வொரு கெமிக்கல் கம்போசிஷனால ஆனது. ஸோ அதை யூஸ் பண்ண உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸோட ரியாக்ஷன் ஸ்லோ ஆகும். அது ஸ்லோ ஆகிறதுனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் வேரி ஆகும். இன்னும் நிறைய விஷயம் எக்ஸ்டர்னலாக இதை பாதிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேட்டரியோட ஏஜ், டெம்பரேச்சர், இதெல்லாம். சரி, பேட்டரி ஆப்ரேஷன் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறோம். இப்போ நம்ம திரும்பி கால்குலேஷனுக்கு வருவோம். இந்த கால்குலேஷனை வச்சு தோராயமா நம்ம ஒரு பேட்டரியோட லைஃப் ஸ்பேனை தெரிஞ்சுக்கலாம். பேட்டரி லைஃப் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி டிவைடட் பை சர்க்யூட் கரண்ட். ஒரு உதாரணத்துக்கு இந்த சர்க்யூட் ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவைப்படுற கரண்ட் 10 மில்லியாம்ஸ்னு வச்சுக்கோங்க. நாம வச்சிருக்கிற பேட்டரியோட கெப்பாசிட்டி 4000 மில்லியாம்ப் ஹவர்னு வச்சுக்கோங்க. அப்படியே இதை அந்த ஈக்குவேஷன்ல எடுத்து போட்டிங்கன்னா 400 ஹவர்ஸ்னு வரும். இது அப்ராக்சிமேட்டா நம்ம கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே பேட்டரி வாங்குறப்போ எவ்வளோ mAhன்னு சும்மா பாருங்க, அதான் தெரிஞ்சிருச்சுல.